உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் மீன ராசியில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் வக்ரத்தன்மை பெறப்போகிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதி. இப்படி வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்ரத்தன்மையை பெற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன மாற்றங்கள், ஏன்னா சனின்றது ஒரு முக்கியமான காரக கிரகம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தொழிலை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வேலையை நிர்மாணிக்கக்கூடிய, அவர்களினுடைய வாழ்வை சிறப்பிக்கக்கூடிய கிரகமே அந்த சனி பகவான் தான். அப்படிப்பட்ட கிரகம் வக்ரத்தன்மை பெறும்போது என்னென்ன மாற்றங்கள், நீங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் எப்போதுமே எளிமையாகவும் ஒரு நேர்த்தியாகவும் வாழக்கூடியவர்கள். அந்த எளிமையில பாத்தீங்கன்னா ஒரு கடன் இருக்காது, ஒரு சூதுவாது இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா யாரையும் ஒரு துன்புறுத்துற மாதிரி ஒரு கடுமையான பேச்சுக்கள் இருக்காது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த மகர ராசி என்பர்களின் எளிமையான வாழ்க்கை. ஒருத்தருக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு இவர்களுடைய மனதளவு கூட நினைக்க மாட்டாங்க. வெளியில ஒரு மிருகங்கள், அதாவது ஒரு நாய் போனாலோ இல்ல ஒரு மாடுகள் போனாலோ பாத்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்கு ஏதாவது உணவு கொடுத்துட்டு இவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக கழிப்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். 3ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம். அந்த உபஜயஸ்தானத்துல வக்ரத்தன்மை அடையும் போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகவும் துரிதமாக வெற்றியை அடையக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு வாழ்க்கையின் ஒரு விரக்தியில இருக்கிறீங்க. எளிமையாக வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தியான ஒரு தன்மை இருக்கு. ஏன்னா நிறைய பேரு அந்த சுயநலம் பாராமல் உங்களுடைய குடும்பத்தாரின் நலனுக்காகவே அதிகப்படியாக செயல்பட்டீங்க. அதுவும் குடும்பத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு, உங்களுடைய உடன் பிறந்தோர்களுக்கு அதிகப்படியாக நேர்மையாக இருந்தீங்க. ஆனாலும் அந்த நேர்மைன்றது இப்போ உங்களுக்கு ஒரு பிரதிபலனாக அவர்களினுடைய உறவை துண்டிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரிவினையை கொடுத்துட்டு தான் இருக்குது. இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த சனி வக்ரத்தன்மை அடையும் போது கொஞ்சம் முரட்டுத்தனமாக நீங்க செயல்படக்கூடிய ஒரு நேரம். நீங்க செய்த ஒரு சில விஷயங்களை எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எடுத்து சொல்றதெல்லாம் இல்ல, ஒரு கடுமையான ஒரு சொற்களோட, நான் முதலியே எப்படி சொன்னேன், ஒரு கடுமையான சொற்களை கூட சொல்லாதவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். அப்படி இருந்த ஒரு எண்ணங்கள் எல்லாமே இப்போ வக்ரத்தன்மையாக மாறப்போகுது. உங்களுடைய ராசி அதிபதியே அந்த சனி பகவான் தான். அந்த சனி பகவானே இப்போ வக்ரமாக இருக்கும்போது உங்களுடைய சொற்களும் பாத்தீங்கன்னா, வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா மிகவும் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட அந்த பிரிவுகள்னால விரக்தியான ஒரு வாழ்க்கையை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைன்றது அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக பார்வையிடுகிறார். 8ஆம் இடம் இல்ல, 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்கும்போது இந்த காலகட்டம் அந்த தந்தை வழி உறவுகள்ல சில கருத்து வேறுபாடுகள்ன்றது கண்டிப்பாக அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதாவது தகப்பனார்கிட்ட கொஞ்சம் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், தாய் தந்தையரை தெய்வமாக மதித்து செயல்படக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கே இந்த கதின்னா மற்ற ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த சனி பகவான் நண்பர்களுக்கு, சனி பகவான் வக்ரத்தன்மை இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மகர ராசி என்பர்கள், ஏன்னா இவர்களினுடைய ராசி அதிபதி அந்த சனி பகவான், அதனால இவர்களினுடைய குணநலன்களே பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் நீங்க ரொம்ப ஒரு நம்பிக்கையா ஒரு நேர்மையா பார்த்து நடந்துட்டு இருந்தீங்களோ அவங்க கிட்டயே உங்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள்ன்ற போது அது தாங்கிக்க முடியாம இந்த மாதிரியான ஒரு சொற்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மாதிரியான
மாதிரியான ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கை, புது திருமண வாழ்க்கையில நிறைய பிரிவுகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. கல்யாணம் ஆகி இவர் தான் உங்களுக்கு வரன், இவங்க தான் உங்களுக்கு பிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கூட அந்த இடத்துல ஒரு கருத்து வேறுபாடுகள், இவங்க எனக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரி இருக்கு, அவர்கள் பேச்சு வழக்கும் அவர்களுடைய போக்கும் எனக்கு ஒரு சரியாக படல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த புது திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு கான்ட்ரவர்சின்றது கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதுவும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஒரு கடுமையான ஒரு அனுபவங்களை கொடுக்கும். அந்த பெண்கள்னால, அந்த குழந்தைகள்னால மகர ராசி பெற்றோர்கள் மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஏன்னா லட்சக்கணக்கில் போட்டு நம்ம திருமணத்தை பண்ணி வச்சோம், ஆனா அந்த திருமணத்துல பெரிய அளவுக்கு சந்தோஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த புது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இது தற்காலிக சூழ்நிலை தான். இந்த தற்காலிக சூழ்நிலையில நீங்க சில தெய்வ வழிபாடு பண்ணி நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போறோம், பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும். இந்த பதிவுல கடைசியில நம்ம அந்த தெய்வ வழிபாட சொல்லுவோம், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம். 9ஆம் இடத்தை சனி வக்ர பார்வையாக பார்க்கறதுனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள்ன்றது இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாரிசாக, நீங்க தான் அந்த வாரிசாக அந்த தொழிலை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு சில பொறுப்புகளும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய மரபு, அதாவது உங்களுடைய தகப்பனார் அந்த தொழிலை செஞ்சிருப்பாங்க, உங்களுடைய தாத்தா செஞ்சிருப்பாங்க, அந்த தொழிலுக்கு வாரிசாக நீங்க இந்த தொழிலை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை. தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். கான்ட்ராக்ட் தொழில், அடுத்து கமிஷன் பேசிஸ் தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், இது எல்லாமே இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே அவங்கள அறியாமலேயே அதிகப்படியாக எஃபர்ட் போட்டு செய்வாங்க. அதுதான் அந்த சனி வக்ரத்தன்மை. சனின்றது பாத்தீங்கன்னா ஒரு தொழிலாளியை குறிக்கக்கூடிய ஒரு நேரம். யார் யாரெல்லாம் மகர ராசி என்பர்கள் ஒரு முதலாளியாக இருந்து ஒரு சொந்தமா தொழில் செய்றீங்களோ, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள் அவர்களை அறியாமலேயே அவங்களுடைய திறமையை எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய தொழிலுக்காக முழுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுல எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் தான் அதிகமாக ஒரு இந்த அமைப்புனால வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கொஞ்சம் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கறதுனால தடைபட்டு ஒரு அபார்ஷன்லாம் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த தடைபட்டு அடுத்து ஒரு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல மகர ராசி என்பர்கள் வெளிநாடு, வெளியூர் செல்லக்கூடிய ஒரு முழு அமைப்பும் இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வக்ர பெறதுனால அந்த வெளிநாடு யோகம் அப்படின்றது முழுமையாக கிடைக்கும். ஆனா அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த மகர ராசி என்பர்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா சில நிர்பந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். நிறைய பேருக்கு கடன் தொந்தரவுகள் இருக்கலாம், இல்ல வியாதி தொந்தரவுகள் இருக்கலாம், இல்ல குடும்பத்தை விட்டு பிரிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தினால நீங்க அந்த வாய்ப்புகளை தவற விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த 4.5 மாதத்துல வக்ரத்தன்மை அடையும் போது நீங்க வழிபட வேண்டிய அந்த தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஊர் எல்லை காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். உங்களுடைய குல தெய்வம் வேற, ஆனா காவல் தெய்வம் வேற. அதனால எல்லை தெய்வங்களை வழிபாடு பண்ணும் போது, எங்களுக்கு எல்லை தெய்வமும் தெரியாது காவல் தெய்வமும் தெரியாதுன்னு தயவு செய்து யாரும் சொல்லிடாதீங்க. உங்க ஊர்ல என்னென்ன எல்லை தெய்வம் இருக்கோ அதை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக தெரியாதவர்களுக்கு கூட
அந்த இடத்துல அந்த தெய்வத்தினுடைய பேரு கண்டிப்பா தெரியும். அதனால எல்லை தெய்வங்களுக்கு சனிக்கிழமை நல்லெண்ணெய் சாத்துங்க. சாத்த முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 500 ml இல்ல 1 லிட்டர் இந்த மாதிரியான நல்லெண்ணெய்களை நீங்க அங்க வாங்கி கொடுக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.